சண்டே சஹர் மந்தி பண்ணியிருந்தேன். வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வீட்டில் இருப்பாங்களேன்னு ஸ்பெஷலாக ஏதாவது செஞ்சு கொடுக்குறது. 1.25 கிலோ சிக்கன் நல்ல பெரிய பெரிய பீஸா 6 பீஸா கட் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல மந்திக்குள்ளே மசாலா அரைக்கணும். இந்த மந்தி மசாலா சிக்கன் மேரினேஷனுக்குள்ள பொருள் எல்லாமே நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் டீட்டெயிலாக பின் பண்ணியிருக்கேன். லேசான சூடில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிடலாம். மசாலா அரைக்க வேணாம் அப்படின்னா பேக்கர்ஸ் பிராண்டில் மந்தி மசாலா வருது, அதுவுமே நல்லாயிருக்கு. அரைச்ச மசாலாவில் 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாய்த்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எலுமிச்சப்பழ சாறு, எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய்க்கு பதில் பட்டர் உருக்கி சேர்த்தாலும் சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். பெரிய பீஸாக இருக்கிறதுனால நடுவில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மசாலா பிரட்டி வச்சிடலாம். நான் காலையில் மசாலா போட்டுட்டு ஈவினிங் 7 மணிக்கு சமைச்சேன். குறைஞ்சது 6 மணி நேரம் மசாலா பிரட்டி வச்சா தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டீமர் இல்லைனா இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சிக்கனை அவிச்சிடலாம். அவிக்கும் போது தண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணியே வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை தான் நம்ம சோறு வேக வைக்க எடுத்துக்க போகிறோம். தண்ணி கொதி வந்து ஒரு 15 நிமிஷத்தில் சிக்கன் நல்லா வெந்துடும். பெரிய பீஸாக போடுறதுனால இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணும்போது உள்ளுக்குள்ளேயே நல்லா வெந்திருக்கும். ஆனால் மசாலா அப்படியே ஒட்டியிருக்கும். அதுக்கப்புறம் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 2 பக்கமும் நல்லா வறுத்து எடுத்துடணும். சிக்கனை முதல்ல ஃப்ரை பண்ணிடலாம். ஆறி போனாலும் பிரச்சனை இல்லை. பாஸ்மதி அரிசியில் இந்தியா கேட் கிளாசிக் தான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். 3/4 கிலோ அளவுக்கு நான் அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் 1 கிலோ கூட இந்த அளவு சிக்கனுக்கு தாராளமாக எடுக்கலாம். நல்லா 2 தடவை தண்ணியில் அலசிட்டு 3வது தண்ணியில் அரை மணி நேரமாச்சும் ஊற வச்சிடணும். அடுத்தது பாத்திரத்தில் எண்ணெய் நெய் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சேர்த்துட்டு 3 பல்லாரி வெங்காயம் நல்லா பிரியாணிக்கு வதக்குற மாதிரி வதக்கி தனியாக எடுத்து வச்சிருக்கேன். அதே எண்ணெயில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, சீரகம், பிரியாணி இலை, அப்புறம் ட்ரை லெமன், காஞ்ச லெமன் இருக்கு இல்லையா, ஸோ இது கண்டிப்பாக சேர்க்கணும். இந்த லெமன் இல்லைனா 2 எலுமிச்சப்பழம் தோலை செதுக்கிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு எலுமிச்சப்பழம் ஃபுல்லாக சாறு பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. அது கூட பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இந்த பக்கம் ஸ்டீம் பண்ண தண்ணியை தான் சோறு வேக வைக்க சேர்த்துக்கணும். இந்த தண்ணி பத்தலைன்னா நார்மல் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தயிர், தக்காளிலாம் சேர்க்க மாட்டோம். அதனால பிரியாணி மாதிரி அளவு எடுக்கக்கூடாது. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கணும். 1 கப் அரிசிக்கு 1.25 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கேன். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மந்தி மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். கொதிச்சதுக்கு அப்புறம் ஊற வச்ச அரிசியை தண்ணி இல்லாமல் சேர்த்துடலாம். மந்தி வந்து ஸ்பைஸ் இல்லாமல் ஃப்ளேவராக இருக்கும். நான் வந்து மந்தி சட்னி வேற தனியாக அரைக்க வேணாமேனு கொஞ்சம் ஸ்பைசியாக பண்ணியிருக்கேன். தம் போடுற நேரத்தில் சார்கோல் அடுப்பு கறி ஒரு பக்கம் சூடு பண்ணிட்டேன். இன்னொரு பக்கம் நெய், அப்புறம் 1 பிஞ்ச் குங்குமப்பூ பாலில் ஊற வச்சிருந்தேன். பிரெக்னன்சி டைமில் யூஸ் பண்ணது இருக்கே அப்படின்னு எடுத்திருக்கேன். இல்லைன்னா பரவாயில்ல. அதுக்கு மேலே வறுத்து வச்சிருந்த வெங்காயம் வறுக்கும் போது பாதாம், முந்திரி, திராட்சை கூட வறுத்து சேர்த்துக்கலாம். நான் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்களா, சேர்க்கல. அதுக்கு மேலே ஃப்ரை பண்ண சிக்கன், சின்னதாக ஒரு கட்டோரி வச்சு ஹீட் பண்ண சார்கோல், நெய் போட்டு மூடி போட்டுடலாம். அடியில் ஒரு தோசைக்கல் வச்சு ஸ்டவ் சிம்ல இருக்கணும். 15 நிமிஷம் தம் போட்டுடணும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணக்கூடாது. அதுதான் அரிசி புழுங்குற நேரம். 20 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணா இந்த மாதிரி சோறு அழகா மேலே பார்த்து இருக்கும். நான் லேசான காரம் போட்டு வச்சதுனால மந்தி சட்னி வேற தனியாக அரைக்கல. டீட்டெயிலாக ரெசிபி வேணும்னா இந்த ஷார்ட்ஸோட டைட்டிலுக்கு மேலே நான் லிங்க் கொடுத்துருக்கேன். சஹருக்கு ரைஸ் குக்கரில் எடுத்துட்டு மீதிய பிள்ளைங்க நைட்டு சாப்பிட்டாங்க. இதே மாதிரி இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாமா?